வணக்கம். இன்று இந்த கோமாளி விஜய் கரூரில் போயிட்டு மக்களை சந்திக்கிறதா சொல்லி ஓட்டு பிச்சை எடுத்திருக்காரு. 38 பேருக்கு எதுக்காக அரசு வேலை? ஏதாவது நாட்டுக்கான பிரச்சனையில் போயிட்டு உயிரிழந்தாங்களா? இல்லை ஏதாவது சமூகத்து பிரச்சனையில் போயிட்டு உயிரிழந்திருக்காங்களா? இல்லை மொழி பிரச்சனை ஏதாவது போயிட்டு உயிரிழந்திருக்காங்களா? போய் ஒரு நடிகையை போயிட்டு பார்த்துட்டு உயிரிழந்தவங்களுக்கு எதுக்காக அரசாங்க வேலை? ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்தாச்சு அரசு. நீங்கள் ஒரு 20 லட்சம் தந்திருக்கீங்க. இன்னும் கூட கொடுங்க, 1 கோடி கொடுங்க. ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி கூட கொடுங்க. 10 கோடி கூட கொடுங்க. 10 கோடி கூட கொடுங்க. உங்கள் கட்சி நிதிந்து கொடுங்க. எதுக்காக அரசு வேலை? இதில் மதுரை கிளை ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, தற்காலிக வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அரசியல் அமைப்பு எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லுது. எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லும் போதும் அவங்க ஒரு மொழிக்கான பிரச்சனைக்கோ இல்லை சமூக பிரச்சனைக்கோ இல்லை ஒரு நாட்டுக்கான பிரச்சனைக்கோ அவங்க உயிரிழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தரலாம். போய் ஒரு நடிகனுக்காக போயிட்டு செத்ததுக்காக அவங்களுக்கு எதுக்கு அரசாங்க வேலை தரணும்? கேட்டால் மதுரைக்கு ஹைகோர்ட்டு என்ன சொல்லுது, கட்சியுடைய இது அரசுடைய கொள்கையில் நாங்கள் போயிட்டு தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஆனால் அரசியல் அமைப்பில் அவங்க சட்டத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தலையிடலாம். அதுக்கு இந்த ஹைகோர்ட்டு பார்த்துன்னு இருக்கும். இந்த நீதிபதிகள் அதுக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறதுலே மேலானது. அது யாருடைய அதிகாரத்துக்கும் யாருடைய இதுக்கும் சமரசம் படக்கூடாது. யாருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அந்த துஷ்பிரயோகம் பண்ணும் போதும் அதை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க வேண்டிய கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றமும் இந்த மாதிரி கைவிரிச்சா இந்த பொதுமக்களும் எங்கே போயிட்டு சொல்கிறது? ஒன்று, இன்றைக்கி போயிட்டு போலீஸ் மேலே பழி போடுறாரு. அந்த போலீஸை தான் காப்பாற்றிச்சு. 100 பேருக்கு இது சொல்லிகிட்டு இருந்தாங்க, சாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, செத்து போகிற மாதிரியான உயிர் துடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் 41 உயிர் போயிடுச்சு. மீதி பேர்லாம் அந்த போலீஸுங்க தான் அன்றைக்கி காப்பாற்றுனது. நீங்கள் தான் ஓடி ஒளிஞ்சிட்டிங்க. அதோட 15 நாள் கழிச்சு ஒரு பேட்டி கொடுக்குற நீ ஒரு தலைமை. இப்போ கூட எதுக்காக நீங்கள் போயிட்டு கரூரில் போயிட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக போனீங்களா? எம்ஆர் பாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகு கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சுயநலமானவாதி, எவ்வளோ சுயநலவாதி நீங்கள்? இப்போ மக்களை சந்திக்க தான் போனீங்களா? அந்த 41 குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு போனீங்களா? இல்லை அந்த கரூர் மக்களுக்கு நன்றி சொல்ல போனீங்களா? இல்லை. ஓட்டு பிச்சை, இடைத்தேர்தல் வருதில்ல, அந்த இடைத்தேர்தலுக்காக ஓட்டு பிச்சை கேட்க போயிருக்கீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியாக இருக்காது அவங்களுக்குலாம்? எதில் போயிட்டு அரசியல் பண்ணணும், எதை வச்சு அரசியல் பண்ணணும்னு தெரியாதா? இன்றைக்கி அக்கா என் குழந்தைங்க இப்படி அப்படின்னு சொல்கிற, அன்றைக்கி ஓடி ஒழிஞ்சிட்டேன். 30 நாள் கழிச்சு அவங்களுடைய முகத்தை பார்க்குறேன். அதுக்கப்புறம் வர மீட்டிங்கெல்லாம் டான்ஸ் ஆடுற, விசில் அடிக்கிற, பாட்டு பாடுற, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல்
நீ மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை உனக்கு. இந்த கோமாளி விஜயை பற்றி இந்த மக்கள் பார்த்து இருந்தனா ஓகே. சரி.